உங்களுக்கு ஒரு ஹாபி கண்டிப்பாக வேணும். ஹாபி நான் ஏன் வேணும்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஹாபி இருக்க ஒரு மனுஷன் தான் வந்து ஒரு பேலன்ஸ்டான மனுஷனாக இருப்பான். ஹாபிங்கிறது வந்து ஃபிசிக்கலாக இருக்கலாம், மென்டலாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். சில பேருக்கு ஏதோ ஒரு விளையாட்டு விளையாட பிடிக்கும், சில பேருக்கு புக்கு படிக்க பிடிக்கும், சில பேருக்கு ஓவியம் வரைய பிடிக்கும், சில பேருக்கு வந்து கார்டனிங், வீட்டில் செடிகள் வளர்க்குறதுக்கு பிடிக்கும். ஏதோ ஒரு ஹாபி, ஒரு குட் ஹாபி வைங்க. ஏன்னா அந்த ஹாபி மூலமாக தான் நீங்கள் நிறைய விஷயத்த, உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறீங்களா, அதை கம்மி பண்ண முடியும். உங்களுடைய மற்ற மைண்டை டைவெர்ட் பண்ணி உங்களுக்கு அந்த ஒரு பேலன்ஸை திருப்பி கொடுக்கும். ஸோ ஒரு நல்ல ஒரு ஹாபி வேணும். என்ன கேட்டால் ஒரு ஃபிசிக்கல் ஹாபியும் வேணும், ஒரு மென்டல் ஹாபியும் வேணும். 2 ஹாபியுமே வேணும் கண்டிப்பாக ஒரு மனிதனுக்கு. எக்ஸசைஸ் பண்ணலாம், விளையாடலாம், 2வது புக்கு படிக்கலாம், இல்லை ஏதாவது கற்றுக்கலாம், ஒரு புது மொழி கற்றுக்கலாம். ஸ்பானிஷ், ஜெர்மன், இந்த மாதிரி நிறைய உலக மொழிகள் இருக்குது, எது கற்றுக்கலாம். இந்தியாவில் இருக்க மற்ற மொழிகள் கற்றுக்கலாம், எது வேணாலும் கற்றுக்கலாம். கீப் சம் ஹாபி, உங்களை வளர்க்குற ஹாபியா. ஏன் அப்படின்னா இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த பர்சனாலிட்டி டெஸ்ட்டுன்னு போகும்போது உங்களோட ஹாபி அதெல்லாம் ஃபார்மில் ஃபில் பண்ணுவீங்க. என்னோட ஹாபி என்ன, நான் என்ன படிச்சிருக்கேன், அதெல்லாம் ஃபில் பண்ணுவீங்க. இப்போ உங்களுக்கு நிறைய ஹாபிஸ் இருந்ததுன்னா அந்த ஹாபிஸ்லேருந்து கேள்வி கேட்பாங்க. அப்போ உங்களோட பர்சனாலிட்டி பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிறது ஈஸியாக இருக்கும். இப்போ ஒன்றுமே தெரியாத ஒரு ஆள்கிட்ட பேச முடியுமா? அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் உங்கள் சப்ஜெக்ட்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. சப்ஜெக்ட்லேருந்து கொஸ்டின் கேட்டு உங்களுக்கு தெரியல, அதுவும் அசிங்கமாயிடும். ஸோ அந்த மாதிரி வந்து ஹாபி இருக்கணும் கண்டிப்பாக.